ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக வேலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினமான மகா பரிநிர்வாண் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் அன்னாரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் அரசியல் சாசனத்தின் சிற்பி என்று போற்றப்படும் டாக்டர் அம்பேத்கர் சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டுக்காகவும் அவர்களுக்கான அந்தஸ்தை உறுதி செய்வதற்காகவும் பாடுபட்டவர் அண்ணல் அம்பேத்கர் என்று பிரதமர் புகழஞ்சலி சூட்டியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் விடுத்துள்ள செய்தியில், அரசியல் அமைப்பின் சிற்பி, சமூக சீர்திருத்தவாதி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரின் உரிமைகளையும் பாதுகாக்கும் அரசியல் சாசனத்தை வழங்கியவர் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். தமிழகம், ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் மிக்ஜம் புயல் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு வாரியம் நடத்திய இதய நோய் சிகிச்சையில் CPR செயல்முறை குறித்த பயிற்சியில் நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதுகுறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கையில், விக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா என்னும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேலூர் மாவட்டத்தில் இன்று சலமநத்தம், செங்குன்றம், கரிகரி, வல்லன்றம், கொத்தமங்கலம், அன்பூண்டி ஆகிய கிராமங்களில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். அன்பூண்டி கிராமத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விரிஞ்சிபுர வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் சித்ரா பங்கேற்று வேளாண்மையில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். வேளாண்மையில் இயற்கை உரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு அவர் எடுத்துரைத்தார். சிறுதானிய வகைகளை பற்றியும், ஆடு மாடு வளர்ப்பு பற்றியும், காளான் வளர்ப்பு பற்றியும் பொதுமக்களுக்கு அவர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைத்தார். இதுகுறித்து வேலூர் மாவட்ட வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் சித்ரா தெரிவிக்கையில், வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணம். இந்த பயணத்துல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் தொழில்நுட்பங்கள், விவசாயத்துல அதிகமான மகசூல் பெறணும், அந்த மகசூலுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வெள்ளூர்ல உள்ள விரிஞ்சிபுரத்துல வேளாண்மை அறிவியல் நிலையம், அங்கிருந்து நாங்க வந்திருக்கோம். அந்த அறிவியல் நிலையம் என்னென்னலாம் நம்ம ஸ்கீம்ஸ் இருக்கு, அந்த ஸ்கீம்ஸ் மூலமா விவசாயிகளுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு 6 விதமான தொழில்நுட்பங்களை நாங்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். முதல் முறையா பாத்தீங்கன்னா காளான் வளர்ப்பு பத்தின ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றது. அது மட்டும் இல்லாம இயற்கை விவசாயம் எப்படி செய்யறது, பாரம்பரிய நெல் விவசாயங்களை எப்படி மக்களுக்கு இடையே நம்ம எடுத்து சொல்றது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிறுதானியங்களை ஊக்குவித்து அதனை விவசாயிகள் எந்த அளவுல அதிகமான பயிர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது, அப்புறம் மாடி தோட்டம் அமைத்தல். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மண் வளத்தை நம்ம எப்படி பேணி காக்கிறது, அந்த மண் வளத்தை இயற்கை முறையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமான லாபத்தை பெறுவதற்கான யுக்திகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதை நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆடு மாடு கோழி வளர்ப்பு எந்த அளவுக்கு லாபகரமான தொழில்நுட்பமா நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கறத பத்தி நாங்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில்,
உஷா ரஜினி, அன்புண்டி ஊராட்சி மன்ற தலைவர். வேளாண்மை துறையிலிருந்து மேடம் வந்திருக்காங்க. விக்ஷித் பாரத் சங்கத் யாத்ரா மூலமா சொல்ல வந்திருக்காங்க. அதாவது காளான் வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பு, சிறுதானியங்கள் பத்தி இதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வா சொல்லியிருக்காங்க. இத கருத்துக்கள் எல்லாரும் கிராமங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி, குறிப்பாக சிறுதானியங்கள், குதிரைவால், கம்பு, திணை, சோளம் இவை அனைத்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். என் பெயர் நிர்மலா. புண்டி பஞ்சாயத்துல இன்று விரிஞ்சிபுரம் அறிவியல் வேளாண்மை மையத்திலிருந்து சிறுதானியத்தை பத்தி எங்களுக்கு விரிவா சொன்னாங்க. சிறுதானியம்னா கம்பு, சோளம், கேழ்வரகு, சீனை இதை பற்றி எங்களுக்கு தெரிவிச்சாங்க. அந்த சிறுதானிய பயிர் சாப்பிட்டு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்க எப்படி இது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் சிறுதானியத்தை பயன்படுத்தி வருங்கால சந்ததிக்கும் அதையே பயன்படுத்த சொல்லுவோம். சங்கற்ப யாத்திரா நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்ததற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறோம். என் பேர் நளினி. விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து அதிகாரிங்க எங்க கிராமத்துல எங்களுக்கு கிராம சபால இயற்கை உரத்தை பத்தி சொன்னாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மருந்து அதெல்லாம் பயன்படுத்தாம இயற்கை உரமா தழைங்களை வெட்டி போடணும். சாம்பல் சத்து, அப்புறம் மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாம் பயன்படுத்த சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு மகசூல் அதிகமா கிடைக்கும். நோய் நொடி இல்லாம நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இது தெரிவித்த வேளாண்மை மையத்திற்கு நன்றி சொல்கிறேன். எம் தீபா, அன்புண்டி பஞ்சாயத்து. வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணம், விரிஞ்சிபுரம் அறிவியல் வேளாண்மை பயணத்தை நோக்கி இயற்கை உணவு நம்ம சாப்பிடணும்னு இந்த மீட்டிங் சொன்னாங்க. சிறுதானியங்கள், கம்பு, திணை, மக்காச்சோளம் இதெல்லாம் பயன்படுத்தணும். இது உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் சொன்னாங்க. கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு இத பத்தி சொன்னாங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நாமக்கல் மாவட்டத்தில் இந்த யாத்திரையின் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்று சேருவதை உறுதி செய்யும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் மத்திய அரசு துறைகளின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி தொடங்கியது. நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம், மாவட்ட முன்னோடி இந்தியன் வங்கி, நபார்டு, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், மெட்ராஸ் உர நிறுவனம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பரளி கிராமத்தில் விவசாயிகளுக்கு நெல் வயல்களில் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பு செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவரும் இந்த யாத்திரையின் சிறப்பு அலுவலருமான டாக்டர் கே வேல்முருகன், மெட்ராஸ் உர நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் கே சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிக்கும் முறைகள், அதனால் ஏற்படும் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து பரளி கிராமத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் சார்பில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் இணைப்பு மற்றும் ஆதார் முகாம் நடைபெற்றது. இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஆதார் அட்டை தொடர்பான சேவைகளும் செய்து தரப்பட்டன. ட்ரோன் இயந்திரங்கள் மூலம் நானோ யூரியா தெளிப்பதால் விவசாயிகளுக்கு உர செலவு, வேளாண்மை பணிகளுக்கான நேரம் மீதம் ஆகிறது என்று அரசு துறையினர் மற்றும் பரளி கிராம விவசாயிகள் தெரிவித்தனர். யாத்திரை நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் பயன்பாடு குறித்து எடுத்துரைத்தார் சென்னை உர நிறுவன கூடுதல் மேலாளர் திரு சுரேஷ். அவர் பேசுகையில், விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா என்ற ஒரு ரத யாத்திரையானது இந்தியா முழுவதும் 60 நாட்களுக்கு தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக நமது பாரத பிரதமருடைய திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு சென்றடைய செய்ய வேண்டியதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் இந்த திட்டத்தினுடைய முதல் குறிக்கோள் மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும். மண் வளத்தை பாதுகாத்தால் மட்டுமே எதிர்கால சந்ததியினருக்கு உணவளிக்க முடியும். இரண்டாவது, நாம் அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண் வளம் கெட்டுள்ளதால் அந்த மண் வளத்தை சீர்படுத்துவதற்காக நேனோ யூரியா என்ற திரவ வடிவிலான யூரியா நமது இந்திய விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நேனோ யூரியாவை ட்ரோன் மூலமாக ஒரு ஏக்கருக்கு 10 நிமிடத்தில் தெளித்து முடித்து விடலாம். மேலும் மண்ணுக்கு நேனோ யூரியாவானது எந்த விதமான கெடுதலையும் ஏற்படுத்தாமல் பயிருக்கு நேரடியாக சென்றடைவதால் மகசூலும் அதிகரிக்கிறது. மூன்றாவதாக, எல்லா விதமான மண் பரிசோதனை செய்து எந்த உரம் தேவைப்படுகிறதோ, எந்த சத்து தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே நாம் வாங்கி மண்ணிற்கு இட்டால் மண் வளம் பாதுகாக்கப்படும், நமக்கு உரச்செலவு குறையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுகுறித்து விவசாயி திரு குப்புசாமி பேசும்போது, நெல் நட்டு ஒரு 25 நாள் ஆகுது. அதில் இப்போ ட்ரோன் மூலியமா நானோ யூரியா தெளிக்கிறதுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க. இப்போ நம்ம உரம் போட ரொம்ப சிரமமாக இருக்கும். நெல் வயலுக்குள்ள போய் உரம் போடுறதுலாம் பயங்கர சிரமமாக இருக்கும். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு வயல் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் அடிச்சு முடிச்சிடுறாங்க. இத்துடன் இன்றைய
செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.